ஹாய் டம்மீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தாண்டா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம்லாம் வந்துட்டு மாஃபியா கிட்ட எனக்கு போனஸ் பார்ட் கேட்குறீங்க. நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன்டா. சூன் நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போதைக்கு என் மைண்ட் செட்டில் எதுவும் இல்லை, பட் ஷியோர் நான் கண்டிப்பாக போடுறேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம தேங்க்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துக்கலான்னா, ஸோ இந்த சைட் தயாங் பார்த்திங்கன்னா, தயாங் வந்துட்டு ஒரு மாஃபியா. பட் அவன் பெருசாக மாஃபியாங்கிற மாதிரிலாம் காமிச்சிக்க மாட்டார். ஸோ அப்படி தான் இருப்பார். அதே மாதிரி ஒயன் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய எடுத்த பொண்ணு தான். ஸோ அவளுக்கு வந்துட்டு எப்போவுமே அவளை சுற்றி காட்ஸு அந்த மாதிரிலாம் ப்ரொடெக்ஷன் இருக்கும். பட் அவளுக்கு அது எதுவுமே பிடிக்காது. ஸ்டில் அவள் வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பா. ஸோ அவ்வளோதான்டா. நம்ம இப்போ வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ள. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒயின் ஒரு கெஃபேல தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பா. ஸோ அவள் பாட்டுக்கு நல்லா பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பா. அண்ட் அப்படியே டைமும் ஆகுது. ஸோ நைட் ஒரு 11:30 இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு அவள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கா. அப்போது கரெக்டாக ஒரு பர்சனும் உள்ளே வராங்க. ஸோ அவள் அந்த பர்சனெல்லாம் பார்க்குறதாவே இல்லை. பார்க்காம அவள் பாட்டுக்கு, ஸோ இது க்ளோசிங் டைம், நீங்கள் நாளைக்கு வாங்க. ஸோ அந்த பர்சன் அப்போ எதுவுமே பேசலை. அவரை பாட்டுக்கு பார்த்துட்ருக்காரு. சார், இது க்ளோசிங் டைம், நாளைக்கு வாங்க. அப்போ தான் ஒயினே அவரை வந்துட்டு பார்ப்பா. ஸோ பார்த்ததுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே மீட் பண்ணிக்கிறாங்க. பட் 2 பேருமே எதுவும் பேசிக்கல. நீ இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கியா? நீ இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கியா? நான் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு என்ன, ஒர்க் பண்ணலைன்னா உங்களுக்கு என்ன? இது க்ளோசிங் டைம், கிளம்புங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உன் பேர் என்ன? அது எதுக்கு உங்களுக்கு? அதெல்லாம் வேணும். உன் பேர் என்ன? ஃபைன், நேம் போர்டு இருக்குல்ல, பார்த்துக்கோங்க. அவ்வளோ கொழுப்பா உனக்கு? உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? நீங்கள் கிளம்புங்க. இது க்ளோசிங் டைம், இங்கெல்லாம் இருக்கக்கூடாது. நான் இருப்பேன். முதல்ல சொல்லு, உன் பேர் என்ன? உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? ஒன்று கிளம்புங்க, இல்லைன்னா என்ன பண்ணணும்? இங்கே இருந்துடவா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் கிளம்புங்க. நீங்கள் யார் முதல்ல? நீங்கள் எதுக்கு இங்கெல்லாம் வந்திருக்கீங்க? நீங்கள் கிளம்புங்க. ஸோ அப்போ அந்த பர்சனும் எதுவுமே சொல்லாமல் கிளம்பிடுறாங்க. கடவுளே, இப்படிலாம் வந்துட்டு இதுக்கு தான் நைட்டு 10 மணிக்கு கடை அடிக்கிறேன்னு யாராச்சும் கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் புலம்பிகிட்டே போகிறா. ஸோ அப்படியே முடியுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே சேம் அதே பர்சனும் வராங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா கத்தியிலெல்லாம் காய வாங்கிட்டு வராங்க. ஹே, என்னாச்சு உங்களுக்கு? ப்ளீட் ஆகுது. அது எனக்கு தெரியும், ஒரு காஃபி போடு. ப்ளீட் ஆகுது. சரி, அது என்ன பண்ணலாங்கிற? போ, ஒரு காஃபி போடு. பார்த்துக்கிறேன். இங்கே எதுக்கு நீங்கள் வந்தீங்க? நீங்கள் இங்கெல்லாம் வரக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போங்க, இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போங்க. ரொம்ப பண்ணாதடி, போய் ஒரு காஃபி எடுத்துகிட்டு வாடி. சரி, உட்காருங்க. போடி. சரி, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் காஃபிலாம் எடுக்கலாம். அதுக்கு பதிலாக ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அவனும் அப்படியே பார்த்துட்ருக்கா. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும், இங்கே இப்போல்லாம் இருக்கக்கூடாது. அது எனக்கு தெரியும். நீ எதுக்கு இப்போ எனக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? நீங்கள் அதெல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போங்க. ஹாஸ்பிட்டல் நான் போய்க்கிறேன். நீ எனக்கு இது பண்ணதெல்லாம் போதும். எந்திரி, போகலாமா? எங்கே போகலாம்? ஃபஸ்ட்டு யார் நீங்கள்? நான் எதுக்கு வரணும்? இங்கே பாரு, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் பிடிக்காது. ஐயோ, படுத்தாதீங்க. யாராச்சும் பார்த்தா தப்பாக நினச்சிப்பாங்க. நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவனுக்கு ட்ரீட்லாம் பண்ணி விட்டுட்டு எந்திரிக்கிறா. வா, வீட்டுக்கு போகலாம். எது, வீட்டுக்கு போகலாமா? நான்லாம் வரல. உன் வீட்டுக்கு தான், வா. புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரொம்ப பண்ணாத, வா, வீட்டுக்கு போகலாம். என் வீட்டுக்கு எதுக்கு நீங்கள் வரீங்க? எனக்கு போக தெரியும். என் கார்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுவாங்க.
நான் போய்க்கிறேன். எது உங்கள் காட்ஸா? அத்தா அவனுங்கனால தாண்டி எனக்கு இந்த நிலமையே. ஒரு மயிருக்கும் ஒழுங்காக சுட தெரில. இதில் உங்கள் அப்பங்கார காட்ஸுன்னு வேற போட்டு வச்சுருக்கான். ஆ உங் உங்களுக்கு எங்கள் அப்பாவை தெரியுமா? உங்கள் அப்பந்தான் என்னை அனுப்பிச்சதே. நான்லாம் வரமாட்டேன். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி வர்றது? ஏய் உங்கள் அப்பன் தாண்டி என்னை வேலைக்கு வச்சான். என் நேரம்டி. அவன்கிட்டலாம் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. வேறு வழி இல்லாமல் தான் வந்தேன். சரியா வா போகலாம். உனக்கு ஏதோ ப்ரொடெக்ஷன் மெய்டு வேணுமாம்மா, அதனால் போகலாம் வா. நான் வரமாட்டேன். நீங்கள் போய்க்கோங்க, எனக்கு வர தெரியும். ஏய் பெரிய பருப்பு மாதிரிலாம் பேசாத சரியா? வெளியே அவனுங்கெல்லாம் நின்றுருக்கானுங்க. வா போகலாம். உங்கள் கூட வரதுக்கு அவன்கிட்ட மாட்டி சாவறதே இவ்வளவோ மேல். ஓ அப்படியாடி? அப்போ நீ அவன்கிட்ட செத்துருவ அப்படி தானே? அதே எனக்கு எவ்வளோ பரவாயில்ல. ஓ அப்போ அவனை ரேப் பண்ணுவாண்டி, பரவாயில்லையா? பரவாயில்ல. ஓ இப்போ உனக்கு சாவணுமாடி? ஆமாம் எனக்கு சாவணும். ஸோ அப்போ அந்த பர்சனும் செம்மையாக அவனை போட்டு அடிக்கிறான். அவ்வளோதான், அவன் கண்ணு ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கிது. ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரில. வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு காருக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ அவனும் எதுவும் சொல்லாமல் காருக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிறா. இப்போ எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்க? உன்னை என்னடி அவ்வளோ திமுறா? வாயடிக்கிற நீ எதுக்கு? ஒன்றும் இல்லை பரவாயில்ல சொல்கிறேன். ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுற. சொல் என்னடி சொல்லணும்? ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போ. வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அப்படியே அவன் வீட்டுக்குள்ளே போகணுன்னு பார்க்குறா. அவங்க அப்பாவும் உட்காந்துருக்காரு. ஐயோ என்னை விட்டுருங்க, நீங்கள் எதுக்கு என்னை இப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறங்கிற பேரில் என்னை சாவடிச்சிட்ருக்கீங்க. என்னாச்சு? எதுக்கு இப்போ நீ இப்படி கத்திட்டு இருக்க? புதுசாக நீங்கள் மறுபடியும் ஒருத்தனை வேலைக்கு வச்சிங்களா? ஆமாம், அவன் மாஃபியா, அதனால தான் வச்சேன். அவனை பார்த்துப்பான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ இப்போ எங்கே அவன்? ஸோ அப்போது அந்த பர்சனும் பின்னாடி வந்து நிற்கிறாங்க. தயம் எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் டே ஒர்க்லாம் ஓகேயா? அவள் கொஞ்சம் கத்துவா, பார்த்துக்கோ சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். போதும் வா நம்ம கிளம்பலாம். கிளம்பலாமா? எங்கே? அப்போ என்ன உங்கள் அப்பாவை பார்க்குறா. ஆமாடா சொல்ல மறந்துட்டேன், இந்த பிளேஸ் உனக்கு நல்லா இருக்காது, செட் ஆகாது. இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் வாரலாக இருக்கும், நீ அவன் கூட வீட்டுக்கு போய்க்கோ. என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்லாம்? நான் என்ன பொம்மையா இங்கே இருக்கிறது இல்லை அங்கே போகிறது? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி போகிறது? அட்டங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கையை பிடிச்சி இருக்கிறான். நான் வரல, என்னை விடு. அவன் எதுவுமே சொல்லாமல் இழுத்துட்டு போயிட்டுருக்கான். என்னை விட, நான் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு தான் போகிறோம் வா. ப்ளீஸ் நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு தான் போகிறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காருக்குள்ளேயே தள்ளிட்டு அவனும் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே பாரு, இப்போ நீ மட்டும் என்னை வீட்டில் திருப்பி கொண்டு போய் விடலைன்னா நான் இப்படியே குதிச்சிடுவேன். அப்படியா? தப்பிக்க ட்ரை பண்ணுறியா? பண்ணு, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு. ஸோ அப்போ அவளும் வந்துட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இங்கே பாரு, என்னை கட்டி போடலாம் வைக்காத, சும்மா உட்காருன்னா உட்காரு. பாரு நீ ரொம்ப பண்ணுற, நான் போகணும், என்னை விட. உட்காரு. ஸோ அப்போ அவன் எதுவுமே சொல்ல, அவள் திருப்பி அந்த காரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனும் காரை சடனாக நிறுத்திட்டு அவளை பிடிச்சி நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறான். நிறுத்துன்னா நிறுத்து, அவ்வளோதான். ஸோ அவளும் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, இங்கே பாரு பக்கத்தில் வர வேலைலாம் வச்சுக்காத, அவ்வளோதான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெல்ட்டு கழட்டி அவளை நல்லா கையெல்லாம் டைட்டாக கட்டிடுறான். ஐயோ எதுக்கு என்ன இப்படி என்ன படுத்துறீங்க? ரொம்ப பண்ணாத வா அப்படின்னு சொன்னான். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் ரொம்ப மெதுவாகவே போயிட்டுருக்கு. ஸோ அவளும் எப்படா போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ தேவங்களோட வீடும் கரெக்டாக வந்துடும். ஸோ அவளும் இறங்குறா. ஸோ இறங்கிட்டு இல்லை அதை கையில் இருக்கிறத யார் கட்டா? நீ அப்படியே என் பெல்ட்டை தூக்கிட்டு போகலான்னு பார்க்குறியா? இது ஒரு பெல்ட்டு, இந்த நான் வேறு தூக்கிட்டு போகிறேன், பிடிச்சி தோண கழட்டு. நல்லா நல்லா அன்பா அழகா கழட்டி எடுத்தேன் அப்படின்னு சொல்லி
இப்போ உன் பேர் ஒன்று தான் குறைச்சி கழட்டி விட்றான். எது டாவா? என்னடி நினச்சிட்டு இருக்கே நீ? இல்லை எனக்கு புரியல. ஐயோ கழட்டி விடு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழட்டாமல் அவன் பாட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டுருக்கா. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் அவனும் கழட்டி விடுறான். இங்கே எவ்வளோ ரூம் வருகடி? உனக்கு எந்த ரூம் பிடிச்சிருக்கோ அந்த ரூமுக்கு போய்கொடி, நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். ஸோ அப்போ அவளும் எதுவும் பண்ணாமல் அவள் பாட்டுக்கு ஓடுறா. ஸோ தயங்க பார்க்குறான். ஐயோ இவளை வச்சு நீ வாழ்க்கை ஃபுல்லாக ஓட்டணுமா, முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் புலம்பிட்டு நீ. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரமும் போகுது. ஸோ தயாங் ஃபுட்லாம் ரெடி பண்ணிட்டு போய் டோர் கதை திறந்து தட்டிகிட்டு இருப்பார். ஏய் டோரை தொடடி, இது எதுக்கடி அடைச்சி வச்சிருக்க, தொரடி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அவளும் போய் திறக்கிறா. இதை திறக்க உனக்கு இத்தனை மணி நேரம், இந்தா சாப்பாடு, உங்கள் அப்பா இதை உனக்கு பிடிக்குன்னாரு, நானே ஏதோ சமைக்க தெரியாமல் சமைச்சிருக்கேன், சாப்பிட்டு ஓடி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவனும் ஏதோ பேசாமல் வெறும் அந்த ட்ரேயை மட்டும் வாங்கிட்டு திருப்பி டோரை நல்லா லாக் பண்ணிக்கிறா. ஐயோ சரியான இம்சையாக இருப்பா போலையே. ஸோ அவனும் அப்படியே சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து அவளும் அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு பால்கனியில் நின்று அப்படியே மூணு பார்த்துட்ருப்பா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு தயங்கும் நல்லா. ஸோ இந்த சைடு அப்படியே தயங்கும் அவள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வருவார். சரி சொல்லிட்டு அப்படியே பால்கனி சைடு அவரும் வந்து பார்ப்பாரு. ஸோ அப்போ தான் பார்ப்பாரு வாயினும் அங்கே நின்றுருக்கிறத. ஸோ அவர் அந்த எட்ஜுக்கு போய் நின்றுட்டு, தூங்கலையாடி நீனும்? அவள் எதுவுமே பேசலை, அவள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் இருக்கா. ஸோ இப்போது நீ நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படி தானடி? நான் ஒன்றும் எதுவும் பண்ணல. ஓ அப்படியா, சரி சரி சரி, நீ ஏதோ ட்ரை பண்ணுற, ஆனால் அது நல்லா இல்லை, மூடிட்டு நார்மலாக வேறி சரியா? அப்புறம் எனக்கு ஒரு அண்ணங்காரன் இருக்கான், அவனுக்கும் உங்கள் அப்பனுக்கு தான் ஏதோ பிரச்சனை போல். அந்த பிரச்சனைனால தாண்டி இளவும், இல்லைனா நான் எதுக்கு உனக்கு பாடி கார்டெல்லாம் வரேன்? நானும் யாரையும் எனக்கு பாடி கார்டாக வர கேட்கல. ஏன் பேச மாட்டேன்? உனக்கு ரொம்ப தாண்டி திமிரானோ? பரவாயில்ல, இவ்வளோ அழகாக இருந்தால் திமிர் இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லடி. நீ முதல்ல பேசுகிறத நிறுத்த. அப்படியாடி? ஏறி இங்கேருந்து பேசுகிறது உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே இந்த பால்கனியை ஜம்ப் பண்ணி அவகிட்ட போய் நிற்கிறான். இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸ் அப்படியே தொடலான்னு போகிறான். இங்கே பாரு, தொடுற வேலைலாம் வச்சுக்கிட்டேன், அப்புறம் அவ்வளோதான். ஏண்டி என்ன பண்ணுவ? அப்படின்னு சொல்லிட்டு அவள் எதுவுமே சொல்லலை. அவள் பாட்டுக்குள்ளே போய் அந்த டோரையும் நல்லா லாக் பண்ணிக்கிறா. ஸோ லைட்டாக இப்போ தயங்கும் ஸ்மைல் பண்ணிட்டு, நல்லா வளர்த்திருக்காண்டி உங்கள் அப்பா அப்படின்னு சொல்கிறாரு. பட் அவள் அந்த கர்ட்டனையும் மூடிடுறா. ஸோ அப்படியே கொஞ்சம் டைமும் போகுது. ஸோ அவரும் வந்துட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் இருப்பார். ஸோ இப்போ திருப்பி வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு, அவங்க பால்கனி டோர் வந்துட்டு கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரின்னு சொல்லிட்டு உள்ளே எகிரி குதிச்சு வந்து பார்ப்பாரு. பட் ஒயின் வந்துட்டு நல்லா தரையில் வந்துட்டு படுத்துட்ருப்பா. ஸோ தயமாக அவகிட்ட க்ளோஸில் போயிட்டு ஒயின் அப்படியே மெதுவாக தூக்கி பெட்டில் படுக்க வைப்பார். அப்போ அவளும் நல்லா லைட்டாக மூவ் ஆகி தயங்கே கட்டி பிடிச்சிக்கிறா. ஐய இது என்ன புது வம்பால் இருக்குது, விட்ரி நான் போகணும். போகாத. எதை போகாதையா? காலையில் எழுந்திரிச்சு கத்துவாளே. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் படுத்து அவனும் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அவன் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறாங்க ரெண்டு பேரும். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ பையன் அப்படியே பொறுமையாக எந்திரிக்கிறான். ஸோ எந்திரிச்சிட்டு அவள் பார்க்குறா அவள் பெட்டில் இருக்கிறது. ஐயோ நைட்டு கீழே நினப்படுத்தோம், இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்போ தான் சைடில் பார்க்குறா தயாங் வந்துட்டு ரொம்ப க்ளோஸில் நல்லா க்யூட்டாக படுத்து தூங்கிட்டுருப்பாரு. ஏய் நீ இங்கே என்ன பண்ணுற, எந்திரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பா. பட் அவன் எந்திரிக்கிற மாதிரியே இல்லை. ஐயோ தயாங் தயாங் எந்திரி தயாங். ஏண்டி கத்துற? இப்போ என்ன சொன்ன? தயாங்னு கூப்பிட்டியா? திருப்பி கூப்பிடு. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? தூங்கிட்டுருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பொறுமையாக எந்திரிச்சு உட்காடுறான். என்ன இப்போ எதுக்கு இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண? ஆர்ப்பாட்டமா? ஐயோ இங்கே என்ன பண்ணுற நீ? என்னடி தூங்குனடி. முதல்ல நீ எப்போ என் ரூம்குள்ளே வந்த? நைட்டுடி. எதுக்கு படுத்த? நான் ஒன்றும் படுக்கலை, உன்னை படி வச்சுட்டு போகலான்னு போனேன், கையை பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சது நீ தாடி. எது கட்டி பிடிச்சனா?
ஆமாம் கட்டி பிடிச்ச. இப்போ அதை என்னங்கிற? ஐயோ, முதல்ல ரூமை விட்டு வெளியே போ. போக முடியாதுடி. வெளியே போ. போக முடியாதுடி. ஐயோ போய் தொலைடா. சரி சரி போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எந்திரிச்சு வெளியே போயிடுறான். ஸோ அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ அவனும் அப்படியே ஹாலில் உட்காண்ட்ருப்பா. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல். அப்போ அவங்க ஏய் வா போகலாம். போகலாமா? எங்கே? ஏய் வா சொன்னா சொல்கிறத மட்டும் கேளு. திருப்பி கேள்வியெல்லாம் கேட்டு நச்சரிக்காத. வா. நான் எங்கேயும் வரல. வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இழுத்துட்டு போகிறான். ஸோ திருப்பி வந்துட்டு ஒயின் வீட்டுக்கே அவன் கூட்டிகிட்டு வந்துடுவான். அப்பாடா இதுக்கு மேலே நீ என்னை தொல்லை பண்ண மாட்டேல? உங்கள் அப்பா ஏதோ பார்க்கணுன்னு நான் அதே தான் வந்தேன். சரியா? ரொம்பலாம் ஆடாத வா அப்படின்னு சொல்கிறா. பட் ஒயின் எதுவுமே பேசாமல் அவள் பாட்டுக்குள்ளே போயிடுறா. ஸோ அங்கே அவங்க அப்பாவும் வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்ருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு அப்படியே ஒயினை பார்க்குறாரு. இப்போது என்ன சொல்லுங்கள், இப்போ என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள். ஏதோ ஒன்று யோசிச்சு வச்சுருப்பீங்கல்ல. ரொம்ப பேசாது என்ன தாங்கங்க. வரான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ தயங்கும் நல்லா மாசாக உள்ளே வரான். இவன் ஒருத்தன் அவனா கண்ணாடி போட்டு தேங் கண்ணாடியை கழட்டுறான். ஐயோ சாரி மாமா மாற்றிட்டேன். எதை மாமாவா? அதாவது சார் சாரி சார் மறந்துட்டேன். சொல்லுங்கள் சார் எதுக்கு கூப்பிட்டீங்க? ஒன்று மாப்பிள்ளை வீட்டுக்கு இறந்துக்க கூப்பிட்டேன். சி வந்து தொலைங்க அப்படிங்கிறாரு. ஸோ ஒயனும் அப்படியே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுருக்கா. சொல்கிறா இப்போது என்ன நடக்குது, என்ன அப்டேட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லு. ஸோ அப்போ தேங்கும் வந்துட்டு ஒயனை நல்லா கிட்ட ஹக் பண்ணி கிட்ட கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுக்கிறான். ஸோ அவன் கை வந்துட்டு அப்படியே அவள் முதுகு ஃபுல்லாக தடவிட்டுருக்கு. ஸோ அவளும் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. தயாங் என்ன சொல்லு, அமைதியாக இருக்க. அதை வந்துட்டு ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன். பட்டு இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க இந்த வீடு ஏதோ சேஃபாக இல்லைன்னு. என் கூடயே இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தெரியும், வேறு வழி இல்லை, அவ்வளோதான். உன் லிமிட் தெரிஞ்சிருந்துக்கோ சரியா? சரி சார். அப்புறம் வேறு ஏதாச்சும் இருக்கா சார்? ஸோ அப்போ வந்துட்டு அவன் இன்னும் போட்டு தடவிட்டு இருப்பான். அப்போ வயனுக்கு அப்படியே இன்னும் பண்ணுறதுன்னு தெரியல. கையிடுறான். புரியலம்மா? கையை எடுடா அப்படிங்கிறான். ஸோ அப்போ அவனும் கையை எடுத்துகிட்டு சிரிக்கிறான். ஸோ அப்போ வயனோட அப்பாவும் என்ன இங்கே என்ன நடக்குது? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் இல்லை, என்னை விட்டுருங்க. எதுக்கு இப்படி புலம்பிகிட்டு இருக்க? அவன் பார்த்துப்பான் அவனை சரியா? ஒரு வாரம் மட்டும் இரு, அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா? ஒரு வாரமா? ஐயோ முடிஞ்சு, என் வாழ்க்கை போச்சு. என்னது புரியல? ஒன்றும் இல்லை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பி அதே காருக்கும் போகிறா. ஸோ தேங்கும் பின்னாடியே வராரு. ஸோ அப்போ வயனோட அப்பாவும் தேங் நெல் அவளை பத்திரமா பார்த்துக்கோ. என்ன அவள் கொஞ்சம் அடிக்கடி ஏதோ பைத்தியம் மாதிரி பண்ணுவா, அதெல்லாம் இது பண்ணிக்காது சரியா? ஸோ அப்போ வயனுக்கா செம்ம காண்டாகுது. போதும் நிறுத்துறீங்களா ரெண்டு பேரும்? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும்? நான் என்ன பொம்மையா? உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா அவங்ககிட்ட அனுப்புறீங்க, அவனுக்கு போர் அடிச்சுன்னா திருப்பி இங்கே கூட்டிகிட்டு வரீங்க. நான் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூம்க்கே போய் நல்லா கதவை அடைச்சிக்கிறா. ஸோ இதில் தயங்கும் கத்திட்டே கீழே வயனோட அப்பாவும் பேசிகிட்டு இருக்காரு. பட் தயங்க அதெல்லாம் காதில் விழுந்துக்கிற மாதிரியே இல்லை. அவர் பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக அவர் ரூமுக்கு ஓடி கதவை தட்டிகிட்டு இருக்காரு. பட் அவள் திறக்கிற மாதிரியே இல்லை, செம்மையாக லாக் பண்ணிக்கிறா. ஸோ அவங்க வந்துட்டு வாலில் ஒரு ஃபோட்டோ மாட்டியிருக்கோம், அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறா. ஸோ அதில் வந்துட்டு அவங்க அம்மா கூட இருந்திருப்பா. அந்த ஃபோட்டோ எடுத்து அப்படியே கீழே போட்டு உடைக்கிறா. ஸோ அவள் எதுவுமே பேசல, அவள் பாட்டுக்கு தரையிலே உட்காந்து அழுதுட்டுருக்கா. ஸோ அந்த சைட் தேங்க்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துக்கிறாங்க. கதவை தர்றி. சரி சாரி, நான் ஏதோ ஒன்றும் இல்லை, நீ வா எங்கள் வீட்டுக்கு போகலாம், நான் உன்னை பார்த்துக்கிறேன், இங்கே இருக்க வேண்டாம். நான் எங்கேயும் வரமாட்டேன். சரி நான் பண்ண தப்பு தான், வா. நான் வரல, நீ போ, நீ வெளியே போ. ஐயோ நான் போகிறதா இல்லடி, நீ என் கூட வர வரைக்கும் நான் போகிறதா இல்லை. ஸோ அவள் அப்படியே எதுவும் பேசாமல் உட்காண்ட்ருக்கான். ஸோ அவங்க அப்படியே டோர் கீழே வந்துட்டு பார்க்குறா. ஸோ அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு ஒரு 2 டோருக்கும் நடுவில் இருக்கும். ஸோ அவனும் அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறான். உங்கள் அம்மா அழகாக இருக்காங்கடி, ஒன்றை மாதிரி நல்லா அழகாக தாண்டி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அவள் எதுவுமே சொல்லலை, அவள் பாட்டுக்கு ஜஸ்ட் உட்காண்ட்ருக்கா. சரி நீ அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது.
ஸோ அவள் வந்துட்டு தயாங் வெளியே போயிருப்பான் அப்படின்னு தான் நினச்சி உட்காண்ட்ருப்பா. பட் ஸ்டில் தயாங் அங்கே தான் உட்காண்ட்ருப்பாரு. ஸோ அவர் கீழே ஒரு பேப்பரையும் வந்துட்டு தள்ளி விடுவார். ஸோ அவரும் எடுத்து பார்க்குறா. ஸோ அதில் வந்துட்டு வயனும் அவங்க அம்மாவும் நல்லா ஹக் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கும். ஸோ பின்னாடியே வந்துட்டு தயாங்கும் வந்துட்டு வயனை நல்லா ஹக் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னா அவ்வளோதான், என் கண்ணெல்லாம் அப்படியே தண்ணி நிற்கிது. ஸோ அவள் எதுவுமே சொல்ல, ஸ்ட்ரைட்டாக போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணி அவளை ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவனும் ஷாக்கில் நின்றுருக்கா. சரின்னு சொல்லிட்டு அவனும் திருப்பி ஹக் பண்ணிடுறான். இப்போது ஓகே அடி நீ சொல்ல ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் எதுவுமே சொல்லலை. அவள் பட்டுக்கு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு உட்காந்துடுறா. ஏய் இங்கே பாரு, என்னாச்சு? எனக்கு புரியுது உனக்கு இந்த ப்ரொடெக்ஷன் நிலவெல்லாம் புரியாதுன்னு. எனக்கு ஏன் அப்பப்போ காண்டாகனா இப்போ ஒன்றெல்லாம் நினச்சா என்ன சொல்கிறது? அவள் எதுவுமே பேசாமல் பெட்டில் உட்காண்ட்ருக்கா. ஏதாச்சும் பேசுடி. உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன தெரியணும்? எங்கள் அம்மா இப்போ இல்லை. உங்கள் அப்பா சொன்னார். உனக்கு அவங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரியுமா? அதையும் சொன்னார். ஏதோ அவரோட எனிமி கொன்னுட்டாங்களாமே. இனிமையா? நீ என்ன இன்னும் அதை நம்பிட்டு இருக்க? என்ன எனிமி தானே கொன்னாரு? அதெல்லாம் வெறுக்காத. அப்புறம் எங்கள் அப்பா. என்னது உங்கள் அப்பா? எங்கள் அப்பா தான் கொன்னாரு. எது? என்னடி சொல்கிற? புரிகிற மாதிரி சொல்லு. நான் அப்போது சின்ன பொண்ணு. அவரு கொன்னதை பார்த்தேன். ஆனால் அவர் நினச்சிட்ருக்கார் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அன்னிலேருந்து அவர்கிட்ட பேசுகிறதே நினச்சேன். அன்றைக்கி ஆரம்பித்தார் இந்த ப்ரொடெக்ஷனும் மயிருன்னு. இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கேன். அது தயாங்க்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவர் அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. தயாங் விடு. இர்ரி தயாங் விடு. சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே வந்துடுறான். ஸோ நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா? கிளம்பு, லேட் ஆகுது. உனக்கு நான் நிஜமாலே போகணுமா? போ. ஸோ அப்போ தாங்க எந்திரிச்சு போகிறாரு. ஸோ இன்னும் அதையே பார்க்குறா. எப்படி போகிறேன்னு தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் எதுவுமே சொல்லாமல் உட்காண்ட்ருக்கா. தயாங்க திருப்பி வந்துட்டு வா போகலாம். வா போகலாம்மா. எங்கே போகலாம்? வீட்டுக்கு தான். வா. நான் வரல. வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தூக்கிடுறான் பையனை. ஸோ அவன் பாட்டுக்கு தூக்கிட்டு கீழே வரான். தாங்க கீழே விடு. தாங்க யாராச்சும் பார்த்துட போகிறாங்க. ஐயோ சரி கத்தாத தெய்வமே கத்தாத. ஏன் உங்கள் அப்பங்காரங்கிட்ட மாட்டிடுவ போலியே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இறக்கி விடுறா. ஸோ அவளும் இறங்கிக்கிறா. போகலாம். கேட்கல. போகலாம். அது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூட்டிகிட்டு போயிடுறான் அவளை. ஸோ அவனும் அப்படியே கார் டோர்லாம் ஓப்பன் பண்ணி விடுறான். சீட் பெல்ட் போடு. சீட் பெல்ட் போடு. எனக்கு அதை போட தெரியாதா? ஏண்டி மாஃபியாவோட பொண்ணாக இருந்துட்டு போட தெரியாதுங்கிற? இது மாஃபியாவோட பொண்டாட்டிக்கு அசிங்கம் இல்லை? ஐயோ தயம் அவ்வளோதான் பார்த்துக்கோ. சரி நானே போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே எந்திரிச்சு சீட் பெல்ட் போடுறேன்னு ரொம்ப க்ளோஸில் போகிறான். ஸோ அப்போ அவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிறாங்க. 2 பேத்துக்கும் 1 இன்ச் தான், ரொம்ப கேப்லாம் இல்லை, வெறும் ஒரே 1 இன்ச் மட்டும்தான் கேப் இருக்கும். ஸோ தயாங்க அப்படியே கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ வயனும் சடனாக ஃபேஸை திருப்பிக்கிறா. ஸோ அவனும் அவன் சீக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். நல்லா விவரம் தாண்டி உனக்கு அண்ணா. வண்டிடு போகலாம். அப்படியா? சரி போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ அந்த மொத்த ரைடும் ரொம்ப சைலண்ட்டாக தான் போகுது. ஸோ அப்போ அவளும் சொல்கிறான், நான் ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. புரியல. ஆனால் அது எல்லாத்தையுமே நீ பிரேக் பண்ணிட்ட. நான் உன்னை வெறும் நார்மல் பர்சன் தான் நினச்சேன். ஆனால் நீ எப்போ எனக்கு பாடி கார்டுன்னு சொன்னியோ மொத்த ஹோப்பையும் உடச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் சேஃபாக ஃபீல் பண்ணேன். சரி அதெல்லாம் விடு. அப்புறம் உங்கள் அப்பா வரும்போது ஏதோ ஒரு லைன்லாம் க்ராஸ் பண்ணாத அப்படி இப்படின்ட்டு இருந்தான். அதை பற்றி நீ என்னடி நினைக்கிற? என்ன
நான் என்ன நினைக்கணும்? உங்கள் அப்பா வரும்போது ஏதோ சொன்னானே, ஏதோ உனது லைன்லாம் க்ராஸ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னா, நான் க்ராஸ் பண்ணலாமாடி? டயம் சரி 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 சும்மா சும்மா ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். சரி சொல்லிட்டு அப்படியே தேவங்களோட வீட்டுக்கும் போய் நிறுத்துறான். ஸோ அப்படியே இங்கே வந்துட்டு எலிவேட்டரில் போய் வாங்கினும் நிற்கிறா. ஸோ தேங்கும் அவன் பின்னாடியே வரா. ஸோ வந்துட்டு அப்படியே டோரும் க்ளோஸ் ஆகுது. தேங்கும் அவனை நல்லா பிடிச்சி இழுக்கிறா. தயம் வேணாம். ஓ அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்காடி நான் என்ன பண்ணுவேன்னு. தயம் சொல்கிறத கேளு. வேணாம். ஒன்றே ஒன்று ப்ளீஸ், ஒன்றே ஒன்று. தான் நோ. ஸோ அப்போ தயங்க வந்துட்டு அவகிட்ட அப்படியே போகிறா. ஸோ அவளை அப்படியே கண்ணை மூடிக்கிறா. ஸோ கிஸ் பண்ண போகிறான் அப்படின்னு தான் நினச்சிட்டு, பட் சடனாக வந்துட்டு அந்த எலிவேட்டரும் ஓப்பன் ஆகுது. ஸோ அப்போ அங்கே வந்துட்டு விக்டரும் நிற்கிறான். சார் சார் ஐயோ இவன் வேற. ஸோ இன்னும் வந்துட்டு அவள் எதுவுமே பேசாமல் அப்படியே விக்டரை தாண்டி ரூமுக்கு போயிடுறா. டே உனக்கு வேற நேரங்காலமே கிடைக்கலையாடா, ஏன்டா இப்படி பண்ணுற? ஐயோ சாரி சார், நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு தெரில, சொல்லி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு என்ன அப்படியே ரூமுக்கு போயிடுறா. ஸோ அவளை அப்படியே ஹாலில் உட்காந்துருக்கா. தயங்க உள்ளே வராரு. ஸோ உனக்கு வேணும் அப்படி தானடி? என்ன வேணும்? நீ ஏன் என்னை நிறுத்தலை? என்ன நிறுத்தலை? என்ன பேசுகிற? நான் உன்னை கிஸ் பண்ண வந்தப்போ நீ ஏன் என்னை நிறுத்தலை? நான் தான் நிறுத்த சொன்னேன், நீ கேட்டியா என் பேச்ச? சரி, அப்போது ஃபஸ்ட்டு மாதிரி தள்ளி விட்ருக்கலாம், இல்லை ஏதாச்சும் பண்ணிடலாம். நீ ஏன் எதுவுமே பண்ணாமல் கண்ணை மட்டும் மூடன? அப்போ உனக்கு அது வேணும் தானே? தயம் சரி 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 வேணுமா வேணாமாடி? கடைசியாக கேட்குறேன். எனக்கு பசிக்குது. எனக்கு பசிக்குது. இது ஆன்சரே இல்லையேடிமா. அதெல்லாம் கேட்கல, எனக்கு பசிக்குது. சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போகிறான். சமைக்க போறியா? நான் நல்லா சமைப்பேன் சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கே கவுண்டர் மேலே ஏறி உட்காந்துட்டு அவன் சமைக்கிறதே பார்த்துட்ருக்கான். ஸோ அவனும் நல்லா சமைச்சிட்ருக்கான். அவனுக்கு தெரியுமா, நீ தாண்டி புள்ள என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது. அது மட்டும் இல்லை, கிச்சன்லாம் எவ்வளோ வந்ததில்ல, நீயும் இப்போ தான் வந்துருக்க. ஒரு மாதிரி நல்லா இருக்குடியாண்ணா. எனக்கு பசிக்குது. தர முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவள் கையில் அப்படியே அந்த பிளேட்டை கொடுக்குறான். சாப்பிடு அப்படின்னு. ஸோ அவளும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். நீ சாப்பிடல? இல்லடி, நீ சாப்பிடு, அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல, நீயும் சாப்பிடு. பரவாயில்ல சாப்பிட்றி அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்போ அவளும் சாப்பிட்றா. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே வச்சிட்றா. இந்தா சாப்பிட்டு. ஏன் போதுமா? போதும். இல்லை பரவாயில்ல, நான் சாப்பிடு. இல்லை எனக்கு போதும், நீ சாப்பிடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதே தட்டிலேருந்து சாப்பிட்றான். இப்போ ஓகேம்மா மேடம்? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எந்திரிச்சு போய் இங்கே இருக்க வெஷல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்போ அவங்க பின்னாடியே வந்து நின்று ரொம்ப க்ளோஸாக நிற்கிறாரு. நான் வேணா அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாடி. ஸோ அவளும் அப்படியே பொறுமையாக திரும்புகிறா. அவன் வந்துட்டு ரொம்ப ஹைட்டாக இருக்கான். ஸோ அவளும் அப்படியே பார்க்குறா. பார்த்துட்டு திரும்பிடுறா. சொல்றி, நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டா? நான் பண்ணிக்கிறேன். சரி போதும் நிறுத்து. போதும் நிறுத்து. ஏன் இரு, நான் முடிச்சுக்கிறேன். நிறுத்துடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திருப்பிக்கிறா அவள் கையை. தாங் என்ன? எனக்கு ஒன்று கிஸ் பண்ணுண்டி. என்ன கிஸ் பண்ணும்? தாங் பண்ணணுண்டி. ஸோ அப்போ அவள் எதுவுமே சொல்லலை. அவள் ஃபிங்கர் எடுத்துகிட்டு போய் அவள் ஃபார்கெட்டை மட்டும் காமிக்கிறா. கல்லாய்கிற, பரவாயில்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபார்ஹெட்டையும் அவள் கிஸ் பண்ணிடுறா. ஸோ அவள் எதுவுமே சொல்லலை. ஸோ அவள் திருப்பியும் வந்துட்டு ஸ்பெஷல்லாம் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்றா. இது கிஸ் இல்லடி. ஐயோ, ஃபஸ்ட்டு நீ எதுக்கு எனக்கு கிஸ் பண்ணணும்? நான் எதுக்கும் நல்லா பண்ணணும்? ஏன்னா உனக்கு நான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பேக் ஹக் பண்ணிக்கிறான். தயம் போதும்.
போதாதடி போதாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் ஃபேஸை கொண்டு போய் அவன் நெக்கில் வச்சுட்டு நிற்கிறான். தயம் தயம் வேணாம். ஸோ அப்போ கரெக்டாக விக்டரும் வரான். பாஸ் பாஸ் ஐயோ இவனை ஒருத்தனை வேலைக்கு வச்சுட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஸோ இன்னும் திருப்பிடுறா. ஸோ அவளுக்கு அப்படியே லைட்டாக ஸ்மைல் ஆகுது. ஸோ அவள் எதுவுமே காமிச்சிக்காமல் அவள் பாட்டுக்கு மறுபடியும் வாஷ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ பார்க்குறா அவங்க 2 பேரும் எங்கேயும் வெளியே போகிறாங்க. ஸோ அவள் அப்படியே இதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு போய் உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பா. தேங்கும் திருப்பி வரா ரோலில் அப்படியே வந்துட்டு அவகிட்ட இருந்து அந்த ரிமோட்டை பிடுங்கிடுறாரு. கூட இருடி என்ன பார்த்துட்ருக்க? ட்ராமா தான் வேற என்ன? அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரிமோட் எடுத்து ஆஃப் பண்ணிடுறாரு. என்ன பண்ண? எனக்கு படம் பார்க்கணும். அதுக்கு பதிலாக என்ன பாரு, நானும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருப்பேன். தயம் ரிமோட்டு கூட கொடுக்க மாட்டேன்டி. தயம் ரிமோட்டை கூட கொடுக்க மாட்டேன்டி. ஐயோ கொடுடா. எது டாவா போட்டேன்னா? ட்ராமாலாம் பார்க்க வேணாம். அதுக்கு பதிலாக என்ன பாரு, நானும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருப்பேன் அப்படிங்கிறா. நான் பார்க்க மாட்டேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்ளோஸ்அப்பில் போய் அவளுக்கு கிச்செல்லாம் மூட்ட ஆரம்பிக்கிறான். தேங்க் ஸ்டாப். சரி ஓகே நான் பார்க்கல. ஓடி இப்போது முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். சரண்டராடி. இல்லை நீ விட என்ன? சரண்டர்னு சொல்லு, அப்புறம் நான் விடுறேன். தயம் வேணாம். ஐயோ சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அவனுக்கு அதே தான் பண்ணுறா. ஸோ அவன் அப்படி சிரிச்சிட்ருக்கா. செத்து போயிடாதடி நிறுத்து அப்படின்னு சொல்கிறா. நீ முதல்ல நிறுத்துடா. சரி நீ முதல்ல ரிமோட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த ரிமோட்டை பிடுங்கிக்கிறா. அப்போ கரெக்டாக மறுபடியும் விக்டரும் வரான். உன் விக்டர் வந்துட்டான், போய் அவன் கூட ரொமான்ஸ் பண்ணு. ஐயோ ஏண்டி நீலாம் கலாய்க்கிற? டே விக்டரு இவெல்லாம் கலாய்க்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டேடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு திருப்பி போயிடுறான். ஸோ அவளும் உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பா. அப்படியே வந்துட்டு அவனும் திருப்பி வரான். அவன் வீட்டுக்கு போயிட்டான்டி. ஓ அப்படியா, என்னாச்சு? என்னவாம்மா அவனுக்கு? ஸோ அவள் டிவி பார்த்துட்டே வந்துட்டு கேட்டுட்ருப்பா. அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும் இல்லடி. ஆனால் இப்போ நமக்குள்ள எது நீ என்ன அவாய்ட் பண்ணுறடி, மாஃபியாவே அவாய்ட் பண்ணுறடி. ஐயோ நான்லாம் இல்லை நீ தான். நீ பாரு என்னை படத்தை பார்க்க விடு அப்படின்னு சொல்கிறான். பட் அப்போ அவனும் எதுவும் சொல்லலை. அவனும் வந்து உட்காந்துக்கிறான். அவள் இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ வரைக்கும் அந்த டிவியை தான் பார்த்துட்ருப்பான். இதுக்கு மேலே முடியாதுடா என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வயனை எடுத்து அவள் லேப் மேலேயே உட்கார வச்சுக்கிறான். போதும் நிறுத்திக்கோ. என்ன பண்ணுற? என்னை பார்க்க வைக்கிறேன். விடு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த படத்தையே பார்க்குறா. ஸோ அப்போ கரெக்டாக அந்த படத்துலேயே வந்துட்டு கப்புள்ஸ்லாம் வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. என் நேரம்டி, நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன், அந்த இளவு அவனுங்க பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ இன்னும் அவன் வந்துட்டு பார்க்குறான். பண்ணட்டாடி தயம் வேணாம். ஸோ வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு லிப்ஸ் கிட்டலாம் போகிறா. ஸோ அப்போ இன்னும் வந்துட்டு அவள் லிப்ஸ் மேலேயே அவள் கையை வச்சிட்றா. ஐயோ இது இல்லடி என் ஆன்சரு, ஏன்டி கொல்ற அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவளும் எதுவும் சொல்லலை, ஜஸ்ட் அப்படியே உட்காந்து படம் பார்த்துட்ருக்கா. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு சீனில் வந்துட்டு அந்த படத்துலேயும் அவங்க வந்துட்டு ஒருத்தன் அவன் அந்த பொண்ணு தூக்கி மேலே ஷோல்டர்லேயே போட்டுடுறான். ஸோ அவன் பாட்டுக்கு நடக்க போகிறான். ஸோ அப்போ இந்த சைடு ஒயின்னு வந்துட்டு அம்மா யாரா அவன், ஜஸ்ட் பர்ஃபெக்ட், எவ்வளோ அழகாக இருக்கான். ஐயோ எனக்கு ப்ளஷ்ஷாக ஆகுதே. தயாவுக்கும் சிரிப்பு தாங்க முடியல. இர்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டிவியை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஒயனை தூக்கி அதே மாதிரி ஷோல்டரில் போட்டுக்கிறான். விடு கீழே விடு. இர்ரி ரியல் லைஃப்லையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா இருக்கா இல்லையான்னு. தான் கீழே விட. ஸோ அப்போ அவனும் வந்துட்டு பொறுமையாக கீழே விடுறான். சரி விட்டுட்டேன், இப்போ என்ன கிஸ் பண்ண? கிஸ் பண்ணுடி. அதெல்லாம் பண்ண மாட்டேன். பண்ணுடி. மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பட்டு இப்போ பண்ணுவியா மாட்டியா அப்படிங்கிறான். ஸோ அவளும் அவள் கையை கொண்டு போய் அவன் வாயிலே வச்சுட்டு அதை கிஸ் பண்ணிட்டு ரூமுக்கு ஓடுறான்.
ஏய் கிஸ்ஸுனா இப்படி இல்லடி, அவனுங்க கொடுத்தானுங்கல்ல அந்த மாதிரி கொட்ரி, ஏன்டி சாவடிக்கிற அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவள் எதுவுமே அதெல்லாம் கண்டுக்காமல் அவள் பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறா. ஐயோ இவளை வேற வச்சுக்கிட்டு காதல் வேற வந்து தொலைஞ்சிருச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு டைமும் ஸ்கிப் ஆகுது, அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ அப்போ கரெக்டாக விக்டரும் வந்துட்டு சார் என்னோட அப்பா வீட்டுக்கு வர சொன்னாங்க சார். அவனா இப்போ வா. ஐயோ ஏன்டா காலங்காத்தாலே என்னவா மாட்டா அவனுக்கு தெரியல சார். வயன் தூங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் எழுப்பி வேணா கேட்டுக்கிறீங்களா சார்? நான் பார்த்துக்கிறேன், நீ போய் கார் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வயன் ரூமுக்கு போகிறான். ஸோ அங்கே வந்துட்டு வயன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஐயோ வேற தூங்குறாளே, போய் எழுப்புனா கடிச்சு வச்சிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் எழுப்ப ட்ரை பண்ணுறான். வயன் வயன் எந்திரி, இங்கே பாரு உங்கள் அப்பங்க எனக்கு ஏதோ வேணுமாம்மா, எந்திரி தயாங் 2 நிமிஷம் தயாங். எந்திரி உங்கள் அப்பா ஏதோ ஒன்று முக்கியமாக பார்க்கணுமாம்மா, உன்கிட்ட பேசலைன்னா சாக மாட்டானாம்மா, எந்திரி. எதை சாக மாட்டாரா தயாங், இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எந்திரிச்சு உட்காடுறா. இப்போ மட்டும் எப்படி இருந்துச்சு சொல்லு, இப்போ மட்டும் எப்படி இருந்துச்சுங்கிற. சரி சார், நீங்கள் ரொம்ப கரெக்டு தான், போதுமா? அந்த பயம் அறியணும்டி, அந்த பயம் அறியணும் சரியா? சரி சொல்லு, இப்போது எதுக்கு என்ன எழுப்புன? உங்கள் அப்பனுங்க உன்னை பார்க்கணுமாம்மா, எந்திரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் ரெடி ஆகுறா. ஸோ இந்த சைடு வயனும் ரெடி ஆகிட்டு இருக்கா. தயாங் என்னடி, தயாங் என்னடி, எனக்கு வேணாம். எனக்கு வேணாமா? ஏய் உன் வீடு அதுடி, நான் உனக்கு வெறும் பாடி கார்டு தான், என்ன உன்னெல்லாம் கூட வச்சு சுற்றிட்டு இருக்க முடியாது. தயாங் நான் சீரியஸாக சொல்கிறேன். ஏய் என்ன, நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன், உன்னெல்லாம் என் கூட வச்சு சுற்றிட்டு இருக்க முடியாது, வா வீட்டுக்கு போகலாம். தயாங் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அந்த கார் மொத்தத்துலேயும் வயனும் பேசலை, தேவனும் பேசலை. ஸோ அப்படியே வயனும் வீட்டுக்கு வரா. ஸோ அப்போ வந்துட்டு அவங்க அப்பாவும் ஹாலில் உட்காண்ட்ருக்காங்க, கூட இன்னும் சில பேர்லாம் உட்காண்ட்ருக்காங்க. ஸோ அவளும் போய் அங்கே கன்ஃபியூஷனாக நிற்கிறா. ஸோ அப்போது வயனோட அப்பாவும் கரெக்டாக வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். தேவ் நீ இனிமேல் எவ்வளோ பார்த்துக்க வேணாம். ஏன் இந்தா இவன் பேர் தான் மின், இவன் இனிமேல் இவளை பார்த்துப்பான். அப்பா இது என்ன புது பாடி கார்டா? பாடி கார்டெலாம் இல்லை, பாடி கார்டு வச்சு எனக்கும் டயர்ட் ஆயிடுச்சு. அப்போது இவன் யார்? நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, அவன் நம்ம வயனை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன். இது கல்யாணமா? ஐயோ அப்பா எனக்கு இப்போ அதெல்லாம் வேணாம். நீ இல்லை எனக்கு புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தயாங் அவன் இவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன், புரியுதா? நீ இனிமேல் பாடி கார்டெல்லாம் வர வேணாம், நீ வேலையை விட்டு நின்று அவன் பார்த்துப்பான். அப்போ வந்துட்டு வயனும் தயாங்கையும் ஸோ அப்போ வயனும் வந்துட்டு அவங்க அப்பாட்ட, அப்பா எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போ அவங்க அப்பாவும் வந்துட்டு, இங்கே வந்துட்டு யாரும் பெர்மிஷன்லாம் கேட்கல சரியா, ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணேன் அவ்வளோதான், நீ அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறம் தான் நீ கிளம்பிக்கோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பட் டேங் போகிற மாதிரியே இல்லை, அவன் அங்கேயே நின்றுருக்கான். டேங் நீ கிளம்பிக்கோ அப்படிங்கிறான். ஸோ டயாங்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நடக்கிறான். பட் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே நிற்கிறான். ஸோ ஏன்னா அவன் போகிற வரைக்குமே பார்த்துட்ருக்கா. ஸோ அவன் போய் நின்றுட்டு திருப்பி வந்துட்டு பார்க்குறான். ஸோ பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் அப்படியே நின்றுருக்காங்க. ஸோ அப்போ சடனாக அவளும் திருப்பி வரா. அது வந்து பாஸ், நான் வேலைக்கு வந்து ஏதோ ஒரு 2 நாள் தான் ஆச்சு, ஆனால் பார்த்த முதல் நாளே அவங்க பொண்ணுகிட்ட விழுந்துட்டேன். அவளும் என்னை லவ் பண்ணுறான், அது வெளியே சொல்ல மாட்டேங்கிறா. அதனால் நீங்கள் இந்த கல்யாணம் பண்ணிக்காதீங்க, அது வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. அப்புறம் அவள் என் கூட தான் இருக்க போகிறா, என் கூட தான் இருப்பாள், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ ஒயினும் எதுவும் சொல்லாமல் அவனை அப்படியே சீரியஸாக பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த சைடு வந்துட்டு ஒயினோட அப்பாவை கத்திட்டு இருக்காங்க, தயாங் நில்றா, என்னடா பண்ணிகிட்ருக்க, நீ மாஃபியா தான், அதுக்குன்னு இப்படிலாம் பண்ணக்கூடாது, விட அவ கையை,
இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு என்ன லவ் பண்ணுறான், நானும் லவ் பண்ணுறேன், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தயாவும் ஒயன் அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னே புரியாமல் அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கா அவன் கூடயே. ஸோ தயாவும் போய் காரில் எல்லாம் உட்காந்துட்டு சீட் பெல்ட் போட்டுட்ருக்கான் அவளுக்கு மறுபடியும். ஸோ இப்போ ஒயன் எதுவுமே பேசலை. ஸோ அப்போ அவனும் என்ன ஏதாச்சும் பேசு, எது இப்படி பேய் அந்த மாதிரி இருக்க, நீ நீ எதுக்கு அப்படி சொன்ன, எப்படி சொன்ன, இல்லை எனக்கு புரியல, எப்படி சொன்ன, நீ நீ எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன். ஆமாம், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இப்போ அது என்னங்கிற, தான் ஆமாண்டி, உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இப்போவே இங்கேயே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்லேருந்து ஒரு ரிங் எடுக்கிறான். தாயா அவ்வளோ சீன்லாம் இல்லை, எப்போ பார்த்தனோ அப்போ பிடிச்சிருந்துச்சு, சரி நான் வாங்கி வச்சேன், எனக்கு ஆச்சு என் ஃப்யூச்சர் மனைவிக்கு உதவுன்னு, இப்போது உனக்கு போட போகிறேன்டி, நீ இதை ஏற்றுக்கிறியோ இல்லையோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரிங் போட்டு விட்றான். ஸோ அவனும் கொடுக்குறான், போடுற மாதிரி ஐடியா ஏதாச்சும் இருக்காடி அப்படின்ட்டு ஒயனும் அந்த ரிங்கையும் அவனையும் அப்படியே பார்த்துட்ருக்கா. ஸோ அப்போ அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரில. பட் அவளை அந்த ரிங் எடுத்து அவன் கைக்கு போட்டுடுறான். அவ்வளோதாண்டி, இது ரொம்ப சிம்பிள் சரியா, உங்கள் அப்பங்காரன் இருக்கான், நம்ம பார்த்துக்கலாம் பாரு, இப்போலேருந்து நான் உன்னோட புருஷன்டி, என் பேச்சை மட்டும்தான் நீ கேட்கணும், ரொம்ப ஆடிட்டுலாம் இருக்கக்கூடாது, பொண்ணு மாதிரி இருக்கணும் சரியா. தாயா நீ என்ன இப்போவே ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிட்ட? ஆமாண்டி, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. ஓ ஆமாம்மா, நீ என்ன கேட்க வர்றது புரியுது, கல்யாணம் ஆனால் மோதிரம் மட்டும் மாற்ற மாட்டாங்களே, கிஸ் அடிப்பாங்களே. தாயா சரி சரி சரி, நான் உன் ஆசையை நிறைவேற்றுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இழுத்து வச்சு நல்லா கிஸ் அடிச்சிட்ருக்கான். போதும் போதும் போதும், என்னடி ஒரு கிஸ்ஸுங்கூட உருப்படியாக அடிக்க விட மாட்டேங்கிறியே, உன்னை வச்சு நான் என்னடி பண்ண போகிறேன். இதெல்லாம் டூ மச், என்னடி டூ மச்லாம் இல்லடி ஆடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி அவள் கிஸ் பண்ணலான்னு போகிறா. பட் அவள் எதுவுமே பேசாமல் அவன் பாட்டுக்கு அவளை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இதுக்கு மட்டும் ஒரு குறைச்சல் இல்லடி, இந்த ஹக் பண்ணுறத கொஞ்சம் கிஸ்ஸும் பண்ணியிருந்தா பையன் மனசு இதாக இருக்கும்ல. ஐயோ சரி தயாங்க, நான் தாண்டி தயாங் அடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரை எடுத்துகிட்டு அப்படியே போகிறான். அப்போது நான் உன் ஒய்ஃபா? ஆமாண்டி. அப்போது நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கிட்டத்தட்டடி, வேணா நம்ம சும்மா ஒரு பேருக்கு வேணா ஊரை கூப்பிட்டு வச்சுக்கலாண்டி, இல்லைன்னா நம்ம 2 பேரும் மட்டும், அப்புறம் நாளை பின்ன நம்ம வாழ்க்கை மட்டும், எப்படி? அப்போ அவள் எதுவுமே பேசலை, அவளே பார்த்துட்ருக்கா. என்னடி எதுடி இப்படி பார்க்குற, மாஃபியாவே வேண்டான்னு நினச்சேன், கடைசியில் ஒரு மாஃபியாவே கல்யாணம் பண்ணிட்டேன், என் நேரம். அப்படியாடி, அப்போது டிவோர்ஸ் கொடுத்துடலாமா? ஆசை தான் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க ஆரம்பிக்கிறான். சரி 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 சும்மா 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 சொன்னடி, உனக்கெல்லாம் யாராச்சும் டிவோர்ஸ் கொடுப்பாங்களாடி, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறான். ஸோ நான் இதோட ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. ஸோ ஐ ஹோப் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்கடா, அண்ட் மறக்காமல் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஐடி லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன்டா. ஸோ see you soon.